கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 42ஆக உயர்வு. 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அச்சம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்ட 10 பேருக்கு கண் பார்வை பறிபோனதால் பரபரப்பு. சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் 2 பேரின் உடல்நிலை கவலைக்கிடம். ஏற்கனவே 16 பேரின் உடல்நிலை மோசமாக இருப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் உறவினர்கள் சோகம். கள்ளச்சாராயம் விற்ற வழக்கில் 3 கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒருவர் கைது. உயிரிழப்புக்கு காரணமான கண்ணுக்குட்டி என்பவருக்கு சாராயத்தை விற்பனை செய்த சின்னதுரையை கைது செய்து போலீசார் விசாரணை. கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைப்பு. விரைவில் விசாரணையை தொடங்கும் என தமிழக அரசு தகவல். கள்ளக்குறிச்சி நிகழ்வு நிகழ்ந்திருக்க கூடாத ஒன்று. தன்னை மிகவும் வேதனைக்கு உள்ளாகி இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருத்தம். கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கினார். கள்ளச்சாராய விவகாரத்தை கண்டித்து வரும் 24ஆம் தேதி அதிமுக சார்பில் போராட்டம். வருவாய் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும். உள்துறை அமித்ஷாவுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம். கள்ளக்குறிச்சி சம்பவம் திமுக அரசின் கையாலாகாத தனத்தை காட்டுகிறது. உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்று மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி பதவி விலக வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல். கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களிடம் நேரில் நலம் விசாரித்தார் நடிகர் விஜய். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை நேரில் சந்தித்தும் ஆறுதல். கள்ளக்குறிச்சி விஷ சாராய உயிரிழப்பு எதிரொலி. தென் தமிழகத்தில் கண்காணிக்க 37 சிறப்பு குழுக்கள் அமைத்து தமிழக அரசு உத்தரவு. வேலூர் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட சாராய வேட்டையில் ஒரே நாளில் 50 பேர் கைது. 65 கள்ளச்சாராய வழக்குகள் பதிவு செய்து மாவட்ட காவல்துறை அதிரடி நடவடிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் திருவரம்பு கல்பாலத்து விளை பகுதியில் விஷ வாடையுடன் கூடிய நாட்டுச் சாராயம் பறிமுதல். 2 கைது செய்து மதுவிலக்கு போலீசார் தீவிர விசாரணை. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதே மக்கள் உள்பட அனைவரின் கருத்தாக உள்ளது. இணைவதற்கு எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. இன்றைக்கு மீட்புக் குழுவில் இருக்கின்ற நாம் எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்ய காத்திருக்கிறோம் என்பதனை நான் இங்கு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழை.
திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி தெருவில் மரம் சாய்ந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. தென்மேற்கு பருவமழையின் தாக்கத்தை எதிர்கொள்ள பேரிடர் மீட்புப் படை தயார் நிலையில் இருக்க வேண்டும். தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அறிவுறுத்தல். காட்பாடி சார் பதிவாளர் வீட்டில் இருந்து 13 லட்சம் ரூபாய் ரொக்கம், 80 சவரன் தங்க நகைகள் பறிமுதல். மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருந்த 12 லட்சம் ரூபாயை தோண்டி எடுத்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர். கன்னியாகுமரி மாவட்டம் மணலிக்கரை பகுதியில் ஸ்டுடியோவை சூறையாடிய கும்பல். சிசிடிவி காட்சிகளுடன் பாதிக்கப்பட்டவர் காவல் நிலையத்தில் புகார். ஆம்பூரில் கழிவுநீர் கால்வாயில் சிக்கி விபத்துக்குள்ளான தனியார் பேருந்து. அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பிய மாணவர்கள். பணி மாறுதல் வழங்குவதற்கு லஞ்சம் வாங்கியதாக திருவாரூர் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் உள்பட 2 பேர் கைது. டாஸ்மாக் ஊழியர் கொடுத்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடவடிக்கை. குன்றத்தூர் அருகே அடுத்தடுத்து 5 வாகனங்கள் மோதி விபத்து. சாலையின் குறுக்கே மாடு வந்ததால் விபத்து ஏற்பட்ட நிலையில் கார் மீது ஏறி நின்ற சரக்கு வாகனம். நடிகர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலில் தங்கத்தேர் இழுத்த தமிழக வெற்றிக் கழகத்தினர். 2026ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டுதல். தஞ்சை பெரிய கோயிலில் பெரியநாயகி அம்மன் பெருவுடையார் திருக்கல்யாண வைபவம் கோலாகலம். திருமண தடை நீங்க வேண்டி திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வெகு விரைவில் நடைபெறும். மக்கள் தாங்கள் விரும்பும் அரசை வாக்குகளின் மூலம் தேர்வு செய்வார்கள் என பிரதமர் மோடி பேச்சு. பிரதமராக பதவியேற்ற பின் முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் சென்றார் பிரதமர் மோடி. சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி ஸ்ரீநகரில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகளை கண்டித்து இன்று நாடு தழுவிய போராட்டம். மாநில தலைநகரங்களில் போராட்டம் நடைபெறும் என்று காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு. ரஷ்யா யுக்ரைன் போரை தடுத்ததாக கூறிய பிரதமர் மோடி நீட் வினாத்தாள் கசிவை தடுக்க தவறிவிட்டார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சனம். நீட் தேர்வின் வெளிப்படைத்தன்மையில் எந்தவித சமரசமும் கிடையாது. வினாத்தாள் கசிவு குறித்த எதிர்க்கட்சிகளின் கருத்துக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டம். மக்களவை தற்காலிக சபாநாயகராக பாஜக எம்பி பத்ருஹரி மக்தாப் நியமனம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவிப்பு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன். டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு.
சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு செல்ல இந்திய விண்வெளி வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படும். நாசா தலைவர் பில் நெல்சன் தகவல். தமிழ்நாடு பிரீமியர் லீக் போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடக்கம். ஜூலை 5ஆம் தேதி போட்டி தொடங்கும் நிலையில் ஆன்லைன் மட்டுமே டிக்கெட் விற்பனை செய்யப்படுவதாக அறிவிப்பு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 8 சுற்று. 47 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 போட்டியில் இந்தியா வென்றதை கொண்டாடி தீர்த்த ரசிகர்கள். இந்தியா இந்தியா என முழக்கமிட்டும் நடனமாடியும் உற்சாகம். நடிகர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு துப்பாக்கி திரைப்படம் இன்று ரீ-ரிலீஸ். தமிழ்நாடு முழுவதும் 175 திரையரங்குகளில் திரையிடப்படுவதாக தகவல்.